2 நிமிஷத்துல மிக முக்கியமான 5 கேள்விகள் ஃப்ரம் சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிந்து சமவெளி நாகரிகத்தை முதலில் கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, தயாராம் சகானி. இவர் 1921ல ஹரப்பாவை அகழ்வாய்வு செஞ்சு இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை வந்து கண்டுபிடிச்சாரு. சிந்து சமவெளி நாகரிகத்தை ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு கூட சொல்லுவோம். 1922ல மொஹஞ்சதாரோவை ரக்லதாஸ் பானர்ஜி கண்டுபிடிச்சாரு. ஜான் மார்ஷல் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாகரிகத்தோட முக்கியத்துவத்தை உலகத்துக்கு சொன்னவர். செகண்ட் கொஸ்டின், கிரேட் பாத் எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது சிந்து நாகரிகத்தோட மிக முக்கியமான கட்டடம். அது இல்லாமல் மத சடங்குகள், அது இல்லாமல் இது பொது குளியலுக்காக பயன்படுத்தப்பட்டது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது நீர்ப்புகா செங்கல்லால் கட்டப்பட்ட ஒரு கட்டடம். ஓகேங்களா? தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். சிந்து சமவெளி மக்களோட முக்கிய தொழில் என்ன? சிந்து சமவெளி மக்களோட முக்கியமான ஆக்குபேஷன் என்ன அப்படின்னா, வேளாண்மையை சொல்லுவாங்க. காரணம், இங்கே கோதுமை, பார்லி, பட்டாணி போன்ற பயிர்கள் வந்து பயிரிடப்பட்டிருக்கு. அது இல்லாமல் உலகத்தில் முதலாக பருத்தி, அதாவது காட்டனை வந்து பயிரிடப்பட்ட நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சமவெளி நாகரிகத்தை வந்து சொல்லுவாங்க. இங்கே வணிகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் முக்கிய தொழில் கிடையாது, துணை தொழிலும் கிடையாது. கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது துணை தொழிலாக இருந்தது. மீன் பிடித்தல் அப்படிங்கிறது குறைந்த அளவில் இருந்தது. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். உலகின் முதல் பருத்தி உற்பத்தியாளர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிந்து சமவெளி மக்கள். கிரேக்கர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பருத்தி வளர நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரேக்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜிகே கொஸ்டின் என்ன அப்படின்னா, கிரேக்க தலைநகரம் ஏதென்ஸ். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நவீன ஒலிம்பிக் போட்டி 1896ல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டினை பாருங்கள். இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய சிந்து சமவெளி நகரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோலவிராவை சொல்லுவாங்க. டோலவிரா அப்படிங்கிறது இப்போதைக்கு குஜராத் மாநிலத்தில் வந்து இருக்குது. இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய ஹரப்பா நாகரிகம் அப்படின்னா இதுதான். அதுவும் இல்லாமல் 2021ல் இது யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் சேர்க்கப்பட்டது. யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட பாரம்பரிய சின்னத்தில் இதை சேர்க்கப்பட்டது. நன்றி, வணக்கம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.